நான் இப்போ ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த படத்தை பார்த்த 70க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த படத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஃபிலிம்னும் இந்த படத்துக்கு மேலே ஒரு சாபம் இருக்குன்னும் இப்போ கூட சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு சில படம்லாம் பார்க்க கூட பயமாக இருக்காது. ஆனால் அந்த படத்தை எடுக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறப்போ இந்த சம்பவம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்கும்போது தான் பீதியாக இருக்கும். இந்த படத்தோட பேரு ஆண்ட்ரம் த டெட்லியஸ்ட் ஃபிலிம் எவர் மேட். இந்த படத்தை எடுத்தது லேட் 70s, அதாவது 1970களில் இந்த படத்தை எடுத்துட்டு ப்ரீமியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. 1979 இந்த படத்தை யாரோ மர்மமான முறையில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்த ஜூரிஸ், அதாவது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்த டைரக்டர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ட் பண்ண எல்லாருமே மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. வருஷங்கள் கடக்குது. 1988 ஹங்கேரியில் ஒரே ஒரு தியேட்டரில் மட்டும் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க. படமும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்த எல்லாருமே இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம், அவங்க பார்த்துட்டு இருந்த அந்த தியேட்டரில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்தின் காரணமாக தான் அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ முதல்ல அந்த தியேட்டரில் இருந்த ப்ரொஜெக்டரில் ஏற்பட்ட ஃபால்ட்னால தான் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் போக போக டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ அந்த படத்தை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸே தான் முதல்ல தீயை பற்ற வச்சுருக்காங்க அப்படின்னும், இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கடந்து போகுது. 1993 படத்தை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்க வர்றது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த படத்தை அதே மாதிரி மறுபடியும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த தியேட்டரில் ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கலவரத்தில் சிக்கி ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இறந்தும் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கலவரத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்க சாப்பிட்ட பாப்கார்னில் LSD அப்படிங்கிற ஒரு ட்ரக் கலந்துருக்கு அப்படின்னும் அவங்களுக்கு தெரிய வருது. ஃபைனலி 2018 மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.